ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது காட்டன் ப்ளவுஸு 1 மீட்ரு. ஃபஸ்ட்டு நான் கை தான் கட் பண்ணுவேன். கை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கை கட் பண்ணும்போது இது மாதிரி 2ஆக மடக்கி இதை 4ஆக மடக்கணும். அப்படியே நல்லா பியூர் காட்டன் ப்ளவுஸு. நம்மளுக்கு மடக்கிறதுக்கோசரம் ஒரு 1.5 இன்ச்சு எம்மிங் எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கை அளவு எடுக்கணும். அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு டாட் கட் பண்ணிக்கணும். அந்த டாட் கட் பண்ணால் நம்ம இவ்வளோ தான் மடக்கணும். அந்த டாட்டோட மடக்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் இது. கை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கை இறக்கி வச்சுக்கலாம். இது தையலுக்கு தையலை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நம்ம எப்போ மார்க் பண்ணாலும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது கைக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே வளைவு கொடுத்துருக்கோம் பாருங்கள் கைக்கு, அதை தான் ஃபஸ்ட்டு வெட்டணும். பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த 2 பீஸ் 4 பீஸ் மடக்கணத்தில் 2 பீஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த 1/4 இன்ச்சு உள்ளே குடஞ்சி எடுத்துக்கணும். இது நம்ம முன்பகுதி குடஞ்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சில் சின்னதாக ஒரு டாட் போட்டுக்கோங்க. இதுதான் முன்பகுதி, முன்னாடி வரணும். இது நம்ம மேலே 1/4 இன்ச்சு ஏற்றி வெட்டிக்கிறது பின்பக்கம் வரணும். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன டாட். இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. நான் எந்த மெத்தடில் வெட்டுறனோ அது மாதிரி தான் நான் கட் பண்ணி காமிக்க முடியும். ஏன்னா இது நான் புதுசாக எனக்கும் தெரியாது. நம்ம எந்த இதில் பழகிருக்கிறோமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். நான் பழகிருக்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் பழகி பாருங்கள். 2 இன்ச்சு நம்ம கீழே மடக்கிறதுக்கு. உங்களுக்கு துணி கொஞ்சம் தாராளமாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வெட்டிக்கலாம். அதேமாரி இதுவும் டாட் கட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய உயரம் பின்னாடி பக்கம் நம்ம 2 டாட் பிடிப்போம். அந்த டாட்டில் இருந்து அதேமாரி ஷோல்டர் அளவு இதை பாருங்கள். இந்த டாட்டு இந்த ஷோல்டர் அளவு இது அளவு. இதோட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரியே அவங்களுடைய கழுத்து இறக்கம். அவங்களுடைய அளவு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உயரத்தில் எக்ஸ்ட்ரா 2 மார்க் பண்ணியிருப்போம். அதில் மடக்கிக்கோங்க. நான் தையல் கிளாஸ்லாம் போயிட்டு கற்றுக்கல. நான் கற்று ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ செல்லுலாம் கூட எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் சித்தி தைப்பாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் தைச்சி பழகிக்கிட்டேன். மெஷர்மெண்ட்டோ நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்பராக அப்போ எப்படி நம்ம தோராயமாக பழகணுமோ அது மாதிரி தான் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் எதனா சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க, அதுக்கு தகுந்த டவுட் நான் சொல்கிறேன். ப்ளவுஸை இப்படி மடக்கி போட்டுடணும். ப்ளவுஸை மடக்கி போட்டுட்டு நம்மளுடைய கழுத்து அளவு
அதே மாதிரி ஷோல்டர்லேயும் அதே மாதிரி அளவு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நம்ம எந்த அளவு எடுத்தாலும் அதை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்களுடைய அக்குள் பகுதி இது வந்து நான் வெட்டுற மெத்தடு உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறது. நான் இப்படி தான் வெட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இது வந்து முன்கழுத்து. அதே மாதிரி பட்டி வந்து நம்ம வெட்டும் போது இந்த ஷோல்டரும் இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், நம்ம அந்த டாட்டோட அளவையும் எடுத்துக்கணும். அளவு எடுத்துகிட்டு பார்த்து அதை விட 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சே கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு பட்டி வந்து கடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அது மாதிரி இல்லாமல் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு அப்படியே இதை அப்படியே இப்படி மடக்கி விட்டுட்டு கீழே நம்ம மடிக்கிறதுக்கு ஒசரம் ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து நம்ம கொக்கி நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள், அந்த அளவு ஒன்று எடுத்துக்கோங்க. இதுதான் பட்டி, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் பட்டி. இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிட்டு பார்த்து அதுக்கப்புறம் இந்த இடம் நம்ம கட் பண்ணலாம். நிறைய பேர் ப்ராப்பராக கற்றுன்னு வந்து சொல்லித்தராங்க. நான் எனக்கு ஒரு ஆசை, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு. நான் அவ்வளோவும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன். ஆனால் நான் தைக்கிறது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் இருக்குது. யாரும் அப்படியே மிஞ்சி போனால் கொஞ்சம் லூஸ் வரும், இல்லைன்னா கொஞ்சம் டைட் வரும், அவ்வளோதான். இப்போ இந்த இடுப்போடைய இறக்கம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கிற இடம், இதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 1 இன்ச்சில் ஒரு மார்க்கும். நீங்கள் வீட்டில் இருந்தேன்னு என்னால் தையல் கிளாஸ் போக முடியல, போக சூழ்நிலை இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஏதோ நான் போடுற வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து அக்குள் அளவு எடுத்துக்குவோம். நான் இங்கே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த கொக்கியோடைய அளவும் இந்த ஜாயிண்ட் நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவும். இப்போ கரெக்டாக நம்ம எல்லாமே முடிச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுற பாருங்கள், அப்போ வந்து இங்கே டாட் வெட்டுற பாருங்கள், இந்த டாட்டில் வந்து உங்களுக்கு தையல் வரணும். வந்தால் அவங்களுடைய உடம்பு சுற்றளவு அவங்களுக்கு வந்து கடிக்காது, ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு இன்ச்சு கணக்கெலாம் அவ்வளோவும் தெரியாது. நான் வந்து எந்த ஒரு ப்ளவுஸுமே அதிகமாக இன்ச்சு டேப் வச்சு நான் வெட்டினதில்லை. பெரும்பாலும் நான் அப்படியே பார்த்த உடனே ஆனால் தைச்சிருவேன். அவங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னா அளவு இல்லைனா கூட நான் தைச்சி கொடுத்துருவேன், ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். மெஷர்மெண்ட்டு நம்ம ஃபுல்லாக டேப்பு அளவு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் இப்படி வச்சு தான் கட் பண்ணுவேன், இப்படி வச்சு தான் தைப்பேன். என்னுடைய கட்டிங் பிடிச்சிருக்கா பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு அளவு. அதே மாதிரி இங்கே 3 டாட் பிடிக்கிறோம் பாருங்கள், அந்த டாட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்படி தான் நான் அந்த 3 டாட் பிடிப்பேங்க. கொக்கி பீஸ் அலை பீஸ், இது வந்து கழுத்து பீஸு, கை. நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எதனா டவுட்டாக இருந்தாலும் இல்லை நீங்கள் இப்படி தப்பாக வெட்டுறீங்க அப்படின்னாலும் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் சொல்லித்தரேன்.
நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.